திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க மூலவரோட சிலை ஒரு சுயம்பு மூர்த்தின்னு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஆமாங்க, அது முழுக்க முழுக்க உண்மை. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, வாங்க பார்ப்போம். பிரம்மாவோட தபத்தினால திருப்பார்கடலேருந்து தானாகவே உருவானவர் தான் நம்ம சுயம்பு மூர்த்திங்க. பிரம்மதேவர் அந்த சிலையை வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சிலைக்கு பிரம்ம நித்திய பூஜைக்காக சூரியனை நியமிக்கிறாரு. பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இட்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு செல்றாருங்க. ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்காக வந்த விபீஷனுக்காக பரிசாக கொடுக்கிறார். இதனை விபீஷணன் தனது தலையில் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்கையில் காவிரி ஆற்று கரையில் இலைப்பாரலான்னு சொல்லிட்டு அங்கே ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவனிடம் அந்த சிலையை கொடுக்குறாருங்க. இந்த சிலையை தயவு செஞ்சு கீழே வச்சிடாதப்பா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த சிலையை அந்த சின்ன பையன் பாரம் தாங்க முடியாமல் கீழே வச்சிடறாரு. அந்த சிறுவன் தான் மலை மீதுள்ள உச்சி பிள்ளையார் அப்படின்னு இன்னொரு வரலாறு இருக்குங்க. காவிரி ஆற்றங்கரையில் வைக்கப்பட்ட அந்த சிலை மிகப்பெரிய அளவில் பெருசானதாகவும் அந்த சிலை தெற்கு திசையில் இலங்கையை நோக்கி உன்னுடைய நாடு இருக்கும் திசையிலேயே நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு விபீஷணனுக்கு பெருமாள் வாக்களிக்கிறாருங்க. சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் என்பவரால் அந்த சிலையை சுற்றி கோயில் அமைச்சு வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. காவிரி ஆற்றங்கரையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால கோவில் முழுவதுமாக மணல்னால் மூடப்பட்டிருக்குங்க. பின் சோழ மன்னர் ஒருவரால் அந்த மூடிய கோயிலை ஒரு கிளியினோட உதவியினால் அந்த கோயிலை கண்டுபிடிச்சதாகவும் அந்த அரசன் கிளி சோழன் மற்றும் கிள்ளிவளவன் என்றும் அவருக்கு பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுதுங்க. அப்புறம் அந்த கோயிலை அவர் புனரமைத்து பிரம்மாண்டமான பெரிய கோயிலை கட்டியதாக வரலாறுகளும் கூறுதுங்க. அந்த கிள்ளிவளவ சோழ அரசர் கட்டிய பெரிய கோயில் தான் இப்போ நம்ம வழிபடும் ரங்கநாதருங்க, திருக்கோயிலுங்க. அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டிய பல்லவ நாயக்க அப்புறம் மற்றும் பல அரசர்களால் பல மன்னர்களால் கோயிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக கூறப்படுதுங்க. இதுதாங்க கோயில் வரலாறு.